ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கோட் வித் மீ. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் யூடியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இங்கிலீஷில் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ ஹிந்திலேயுமே நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இப்போ இருக்க கல்விக் கொள்கையில் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஸோ தமிழ்லேருந்து வர பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தமிழ் லெக்சர் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு கோடிங் எந்த லாங்குவேஜில் கற்றுக்கிட்டோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ எஃபெக்டாக கோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதில் என்னோடய பர்சனல் வியூ ஒன்று இருக்குது. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேயே கோடிங் வச்சுருக்காங்க. இப்போ உள்ளதுல தான் 7th ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க. நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வச்ச கோடிங் வந்து சி லாங்குவேஜில் பண்ணியிருப்போம். ஸோ காலேஜ்லேயுமே ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா சி லாங்குவேஜில் தான் கோட் வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு கோடிங்க்கு வரவங்களுக்கு சி கொடுத்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோடிங்கே பிடிக்காமல் போயிடும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்க போகிற கோடிங் லாங்குவேஜ் என்னென்னா பைத்தன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ்லேருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா, அதாவது சின்டாக்ட் வைஸ் சிம்பிளாக இருக்கிற லாங்குவேஜ்லேருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த லாங்குவேஜ் கற்றுக்கும் போது நீங்கள் ரொம்ப குயிக்காக கற்றுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரபிளாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு ஈஸியான லாங்குவேஜ்லேருந்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கோடிங் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரட்டட் ஹை லெவல் ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்பிரட்டட், ஒன்று வந்து கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ இந்த இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, கம்பைல்டு லாங்குவேஜ் அண்டரில் வந்து C++ ஜாவா இருக்குது. இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அண்டரில் வந்து பைத்தன் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ கம்பைல் லாங்குவேஜ்னால் நீங்கள் ஒரு 10 lines ஆஃப் கோட் எழுதுனீங்கன்னா அந்த 10 lines ஆஃப் கோடையுமே எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட் 0s and 1s கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இன்டர்பிரட்டருங்கிறது அந்த 10 lines கூட 1 by 1 லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஒரு கம்பைல் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு 8 லைனில் ஒரு எரர் இருந்துச்சுன்னா அது கம்பைல்லே ஆகாது. ஸோ கம்பைலான தான் ரன் பண்ண முடியும். ஸோ இன்டர்பிரட்டருங்கும் போது 8 லைனில் ஒரு எரர் இருக்குன்னா அது 7th லைன் வரைக்கும் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் 8th லைனில் உள்ள எரரை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம். ஸோ இதான் பேசிக்காக ஒரு கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தென் ஹை லெவலுங்கிறது வந்து இப்போ பைத்தன் ஹை லெவல் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு இங்கிலீஷ் கீவேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் அது ஒரு ஹை லெவலுங்கிறாங்க. இதுலேயே லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஹெக்ஸா கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்ணுற ஹெக்ஸா கோட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் லோ லெவல். ஸோ ஹை லெவல் இருக்கும் போது நம்ம ஹியூமனுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நம்ம வந்து ஒரு லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும் போது அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, இப்போது ஒரு சில அந்த ஹெக்ஸா கோட்ஸ் எழுதுகிற லோ லெவல் லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அதுக்கு மட்டும்தான் கோட் பண்ண முடியும். பைத்தானுங்கிறது அப்படி கிடையாது. நம்ம வந்து பைத்தானை வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ராஸ்பெரி பையில் யூஸ் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங். ஸோ இதுக்கு வந்து நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறாங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன். ஒய் பைத்தன். ஏன் பைத்தன் எல்லாம் சூஸ் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் சிம்பிள் சின்டாக்ஸ் அண்ட் ஈஸி டு பிகின். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எப்போதுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுதுகிற கோட் என்னென்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்ம யூஸ் பண்ணது என்னென்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு சொன்னால் போதும், அது பிரிண்ட் பண்ணும் ஒரு ப்ரோக்ராமிங். அதே ஒரு சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இன்ட் மைனுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே தான் நம்ம பிரிண்ட் ஆஃப் போட்டு டபுள் கொட்டேஷனில் பிரிண்ட் பண்ணணும். இது ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே system.out.println கொடுத்துட்டு அதுக்குள்ளே தான் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். ஸோ ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணுறோங்கும் போது அது பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தா மட்டும் பிரிண்ட் ஆகிறதுனால இது ரொம்பவே சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால எல்லாமே பைத்தான் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறாங்க. இதே வந்து சியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியாமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதே ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் ஃபங்க்ஷன் எடுத்தோடனே ஒரு ஹையர் டாபிக் தெரியாமல் உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பைத்தான் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக கோடிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் எல்லாமே பைத்தானை ஈஸி டு பிகின்னு சொல்கிறாங்க.
ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எதுக்கெல்லாம் பைத்தான் சூஸ் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோங்கிறதுனா பைத்தான்ஸ் வெர்ஷன்ஸ். பைத்தான்ஸில் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் 2.x, பைத்தான் 3.x இருக்குது. ஸோ எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, 2லே நிறைய வெர்ஷன்ஸ் விட்டுருப்பாங்க, 3லே நிறைய வெர்ஷன்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ எல்லா வெர்ஷனும் போடக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்ன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ 2க்கும் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க சின்டாக்ஸ் வைஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆர்கிடெக்சர் வைஸே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் 2 அப்கிரேட் பண்ணாமல் டேரெக்டாக 3 பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம கோட் பண்ண போகிறீங்களா, அந்த கோடில் நம்ம எங்கே எழுதுகிறோம், எந்த சாஃப்ட்வேர்ஸில் எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் ஐடிஸ்ம்பாங்க. ஸோ இதில் 2 ஃபேமஸ் ஆனது, ஒன்று வந்து பைச்சாம், ஒன்று அனகோண்டா. ஸோ பைச்சாம் வந்து நான் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஐடி. இது இல்லாமல் நிறைய கோட் எடிட்டர்ஸ் இருக்குது, VS கோட், சப்ளைம் கோட், ஆட்டம். ஸோ எதுக்கு நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோன்னா ஆட்டோ கம்ப்ளீஷன் இது தரும். ஸோ நம்ம ஒரு விஷயம் டைப் பண்ணுறோன்னா, இப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணால் PRIN டைப் பண்ணோன்னே அது பிரிண்ட்டுங்கிற கீவேர்ட் காமிக்கும். நம்ம ஜஸ்ட் அதை என்டர் எழுத்துனா அதுவே அதை கம்ப்ளீட் பண்ணிக்கும். ஸோ அதேமாதிரி நம்ம ஏதாவது கீவேர்ட் டைப் பண்ணோன்னா அதை கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம கோட் பண்ணுறது ரைட்டாக தப்பாங்கிறது நம்ம அதை கோட் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுதான் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட். லெட்ஸ் எண்ட் அவர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.